இது வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணிங்க. காலையில் 8 மணிக்கே பஸ் வந்துரும்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் நேரமாகவே ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் வந்துருச்சுங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பஸ்ஸில் ஏறும்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி 9 மணி போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாமி பாட்டெலாம் போட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு சாமி வந்துருச்சுங்க. இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு மிட்டாய் வந்து ரோஸ் கலரில் இல்லாமல் இப்போ ஒயிட் கலரில் வந்துட்டுருக்கு. இதுவே ஒரு வேளை அப்பையிலேருந்து இதே மாதிரி வந்துட்டு இருந்தால் நாமளும் அதுக்கே பழகியிருப்போம். அப்பையிலேருந்தே நம்ம கண்ணில் வந்து கலர்ஃபுல்லாக காட்டி காட்டி நாமளும் அந்த கலருக்கே ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம். ஆனால் என்ன இதுக்கு மேலே போக போக பழகிடலாம். கோயிலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு பக்கம் எல்லாருமே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் விலையில தோடு மணிலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான். பண்டிகை அப்படின்னாவே நாம் எதிர்பார்க்கறது ஒன்று தாங்க. குழந்தைங்க கேட்கறதுக்கு முன்னாடி எப்பயுமே குழந்தைங்களுக்கு அவன் என்ன வேணுமோ அதை செஞ்சிருவான். ஆனால் நம்ம குழந்தைங்க விலையில் மணியோட விட மாட்டாங்கங்க. விளையாட்டு பொருள்லாம் என்னோட தம்பிக்கிட்ட அப்பா அம்மா கிட்ட வாங்கிக்குவாங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களாம் உங்ககிட்ட கேட்பாங்களா இல்லை தாத்தா பாட்டிகிட்ட கேட்பாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க.